ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம ரீபர்த் ஆஃப் அல்டிமேட் மாஸ்டர் மானோட 22வது எபிசோட எக்ஸ்பிளனேஷன் தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் பார்க்காதீங்க, பார்த்துட்டு வந்துருங்க. அப்பதான் இந்த சாப்டரோட எக்ஸ்பிளனேஷன் புரியும். சரி வாங்க வீடியோக்குள்ள போலாம். போன எபிசோட லாஸ்ட்ல என்ன நடந்திருக்குன்னா, ஹீரோவும் அந்த ரிச்சர்ட்ஸோட பிரைவேட் பிரசன்ல இருந்து ஓரளவுக்கு பவரை கெயின் பண்ணதும் அந்த கெனித்தோட மட்டமான பிளானை வச்சு அவனுங்களே போட்டு தள்ளிட்டு நம்ம பிரின்சஸை ஹீல் பண்ணலாம் அப்படின்ட்டு வெளியே வந்திருப்பான். வந்து பார்த்தா நம்ம மொத்த டீமும் அங்கதான் இருந்திருக்கோம். சரி போய் தொலைது அப்படின்ட்டு நடந்த கதையெல்லாம் சொல்லிட்டு நம்ம பிரின்சஸை ஹீல் பண்றதுக்காக போயிருப்பாங்க. இதோட போன எபிசோட் முடிஞ்சிருக்கும். இந்த எபிசோட ஸ்டார்டிங்லயே அந்த ஓவனும் இந்த அசூர் ஜேடு பெட் வந்து நம்ம பிரின்சஸோட கண்டிஷனை கொஞ்சம் சப்ரஸ் பண்றதுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு. பட் இப்போ அதுவுமே அதோட லிமிட்ல இருக்கு. நாம உடனே ட்ரீட்மெண்ட் ஆரம்பிச்சாகணும் அப்படிங்கிறாரு. ஹீரோவும் என்னோட கரண்ட் சோல் பவர் ரொம்ப கம்மியா இருக்கு, இல்ல அப்படின்னா நானே இதை சீக்கிரமா முடிச்சிருவேன். சரி ஓகே, இனிமேல் இந்த ட்ரீட்மெண்ட்டை லேட் பண்ண வேண்டாம், ஆரம்பிக்கலாமா அப்படிங்கிறான். நம்ம நைடாவும் ரிவின் இதுல மொத்தம் 30 அக்கு பஞ்சர்ஸ் நீடில்ஸ் இருக்கு, இது போதுமா இல்ல வேற ஏதாவது வேணுமா? சரி நீ கன்ஃபார்மா இதை கியூர் பண்ணிருவியான்னு கேக்குறாங்க. அந்த ஓவனும் டே கிரிவினே எதா இருந்தாலும் சொல்லிரு, என்ன 20% இல்ல 30% உன்னால இவ்வளவுதான் கியூர் பண்ண முடியும் அப்படின்னு அக்யூரேட்டா சொல்லிரு, நான் போய் மெஜஸ்டிக் கிட்ட இன்ஃபார்ம் பண்ணணும் அப்படிங்கிறாரு. அங்க இருக்கவனுங்களும் கிரிவின் மட்டும் இதுல சக்சஸ் ஆகல அப்படின்னா நம்ம பிரின்சஸ்க்கு குட் பை சொல்ல வேண்டியதுதான் அப்படின்னு பாக்குறானுங்க. ஹீரோவும் பிரின்சஸ் நான் தான் உங்களுக்கு அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ண போறேன், என்னோட ஃபேஸை பாத்துக்கோங்க, என்னால 100% ஷோரா சொல்ல முடியும் உங்களை கியூர் பண்ணிடுவேன். ஆனா நீங்க ஒரு பொண்ணுங்கிறதுனால இந்த அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்றதுக்கு நான் ஒரு 15 மீட்டர் உங்களை விட்டு தள்ளி இருந்து தான் பர்ஃபார்ம் பண்ற மாதிரி இருக்கும். அப்புறம் அந்த ரிச்சர்ட்ஸ் மேன்ஷன்ல அவனோட பையன் எனக்கு கொஞ்சம் பிரச்சனை கொடுத்துட்டான், அதனால இப்போ என்னால கரெக்டா 90% ஆஃப் பவர் தான் யூஸ் பண்ண முடியும், இது உங்களுக்கு ஓகேவான்னு கேட்கறான். அந்த ஓவனும் வெறி ஆயிட்டே, டே கிரிவினே என்ன விளையாண்டுட்டு இருக்கிறியா, இந்த அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ணணும் அப்படின்னா அவங்க அந்த நீடுல ஏர்லயே கண்ட்ரோல் பண்ண வேண்டியதா இருக்கும், ஆனா நீயும் 15 மீட்டர் தள்ளி இருந்து கண்ட்ரோல் பண்றான் அப்படிங்கிற, நீ எதுக்குடா பிரின்சஸ் விட்டு தள்ளி போய் இந்த மெத்தட பர்ஃபார்ம் பண்ணணும், ஒழுங்கா உண்மை சொல்லு அப்படின்னு கத்துறான். அப்போ அந்த கிரீஃப் தோ 100%ஓ 90%ஓ அது முக்கியம் இல்ல. ஒரு டைம் என்னோட மாஸ்டர் என்ன சொன்னார்னா, லெவல் 5 ரிஃபைனர் அளவுக்கு சோல் பவர் இல்லாத ஒருத்தனால கண்டிப்பா டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ண முடியாது. ஆனா நீ என்னடா தம்பி கிரிவினை இவ்வளவு கான்பிடென்ட்டா பேசிட்டு இருக்க அப்படிங்கிறாரு. அப்ப நைடாவும் ஹீரோ தலையிலேயே ஒண்ணு போட்டு, டே நீ என்ன உன்ன ஹார்னபைன்னு நினைச்சிட்டு இருக்கியா, நீ இப்ப ட்ரீட்மெண்ட் பார்க்க போறது பிரின்சஸ், அவங்க உயிரை வச்சு என்னடா விளையாண்டுட்டு இருக்க, ஒழுங்கா சீரியஸா இருடா அப்படின்னு கத்துறாங்க. ஹீரோவும் என்னது சீரியஸா, அட முட்டா பசங்களா, நான் சீரியஸா தான்டா இருக்கேன் அப்படின்ட்டு, டே எல்லாம் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, நான் தான் பிரின்சஸோட லைஃபை காப்பாற்ற போறேன், நீங்க தான் அவங்க லைஃபை வச்சு விளையாண்டுட்டு இருக்க மாதிரி இருக்கு, அதனால இப்பிலிருந்து நான் சொல்றதை தவிர நீங்க எதுவும் பண்ணக்கூடாது அப்படின்ட்டு நைடா பிரின்சஸை கொஞ்சம் அந்த பெட்ல இருந்து தூக்குறதுக்கு ஹெல்ப் பண்ணுங்க, அப்புறம் எலிசபெத் நீ அவங்கள அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிச்சிக்கோ அப்படிங்கிறான். அப்ப அந்த ஓவனும் நம்ம நைடா கிட்ட இருந்த துணியை பிடிங்கிட்டே, டே ஒழுங்கா நம்ம பிரின்சஸை அந்த பெட்லயே இருக்க வச்சு அவங்களோட ஃபேஸ் டு ஃபேஸ் நீ அக்குபஞ்சர் மெத்தட பெர்ஃபார்ம் பண்ணு, ஏன்னா அவங்க இந்த வேர்ல்டுலயே ரொம்ப முக்கியமானவங்க, அதனால அவங்கள பார்த்து ட்ரீட்மெண்ட் பண்ணுடா அப்படிங்கிறாரு. ஹீரோவும் அவன் கையில இருந்து துணியை பிடிங்கிட்டே, டே முட்டாளே உனக்கு கொஞ்சமாவது அறிவு இருக்கா இல்லையா, அவர் ராயல்டி அப்படிங்கிறதுனால மட்டும்தான் இந்த பெட்ல இருக்கா, அப்படி இல்லைன்னா வேற எங்கேயாவது ஹாஸ்பிட்டல் தான் கிடக்கணும், அதை விட முக்கியமா நான் அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ணும்போது அவங்க ட்ரெஸ் இல்லாம இருக்கணும், அந்த நிலைமையில நான் அவங்கள ஃபேஸ் டு ஃபேஸ் பார்த்து டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட் பர்ஃபார்ம் பண்ணனேன் அப்படின்னா நான் தான் அவங்கள மேரேஜ் பண்ணிக்கணும் அப்படின்னு மெஜஸ்டி ஆர்டர் போட்டுருவாரு. என்னடா நீங்க எல்லாம் சேர்ந்து என்ன ஃப்ரேம் பண்ணலான்னு பாக்குறீங்களா, உங்க ட்ரிக்லாம் என்கிட்ட ஒர்க் ஆகாது அப்படிங்கிறான். கைஸ் இது வந்து பிரின்சஸோட அம்மா இல்ல ரிவாவே தான், அதனாலதான் ஹீரோ மேரேஜ் அப்படி இப்படின்னு பேசிட்டு இருக்கான் போல. அங்க இருக்கவனுங்களும் நீ என்னடா சொல்ற என்ன சொல்ற அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த ஓவன்லாம் ஒரே ஷாக்ல, டே கிரிவி என்னடா குழந்தை மாதிரி விளையாண்டுட்டு இருக்க, நீ ட்ரீட்மெண்ட் தானா பண்ண வந்திருக்க, இந்த மாதிரி சில்லி மேட்ருக்குலாம் யாராவது மேரேஜ் பண்ணாங்களா அப்படின்னு ஷாக்லயே பாக்குறான். அப்ப ஹீரோவும் இந்த பர்மனன்ட் இன்மெரிடியன்ஸ் வந்து அவங்களோட மென்டல் வேர்ல்டுல ரொம்ப சஃபர் ஆகிற மாதிரி இருக்கும், அதனால நம்ம டிலே பண்ற ஒவ்வொரு நிமிஷமும் அவங்களோட உயிருக்கு ரொம்பவே ஆபத்து இருக்கு, அதனால இந்த டைம் என்ன தவிர ஏன் லெவல் 9 ரிஃபைனரே வந்தா கூட அவங்கள காப்பாற்ற முடியாது, அதனால எலிசபெத் அப்புறம் நைடா நீங்க மட்டும் இங்கேயே இருங்க, நீங்க எல்லாம் வெளியே போங்கடா அப்படின்னு அவங்கள வெளியே தள்ளி விட்டான். ஹீரோவும் அங்க உட்காந்துக்கிட்டே, எலிசபெத் அவங்கள அண்ட்ரஸ் பண்ணேன், அப்புறம் நைடா நீங்க அந்த டென்ட்டை அப்படியே ஹோல்டு பண்ணி பிடிங்க அப்படிங்கிறான். நைடாவும் டே கிரிவினே இதை பேசாம இதோடய நிறுத்திக்கலாமே, இதோட கான்சிக்வன்சஸை உன்னால சந்திக்க முடியாது, நீ உண்மையிலேயே சீரியஸா இருக்கியான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் என்னது சீரியஸாவா அப்படின்னு அங்கிருந்து ஒரு நீடில் எடுத்து, நைடா இந்த நீடில உங்களோட ஷோல்டர் அக்கு பாயிண்ட்ல 7 மில்லிமீட்டர் உள்ள கொண்டு போக போறான் அப்படின்னு அட்டாக் பண்றான். அவங்களும் ஷாக் ஆயிட்டு, இல்ல இந்த நீடில் கன்ஃபார்ம் 7 மில்லிமீட்டர் பர்ஃபெக்ட் பொசிஷன்ல இருக்கு, ஆனா எப்படி எந்த ஒரு டீவியேஷனும் இல்லாம இவனால இவ்வளவு பர்ஃபெக்டா இதை பண்ண முடிஞ்சிச்சு, அப்புறம் நான் கோல்டு த்ரெட்டட் இன்னர் வியர் தான் வேர் பண்ணிருக்கேன் அப்படின்னு அவனுக்கு எப்படி தெரியும், அதுலயுமே கரெக்டான ஃபோக்கஸோட 7 மில்லிமீட்டர் அட்டாக் பண்ணிருக்கான், இல்ல என்னோட கழுத்து கிட்ட இது கொஞ்சம் நல்லா இருக்கே அப்படின்னு ஒரே ஒரு கோல்டு லைன் மட்டும் தெரியற மாதிரி நான் வச்சிருந்தேன், ஒருவேளை அவன் இதை நோட்டீஸ் பண்ணி தான் என்ன அட்டாக் பண்ணனானா, இல்ல இதுதான் இப்ப கேர்ள்
ரீல்ஸோட பாப்புலர் ட்ரெண்டிங்கா போயிட்டு இருக்கு. அப்ப ஆக்சுவலி இப்ப நான் போட்டுட்டு இருக்க 3 லேயர் ஆஃப் ட்ரெஸ்ஸை தாண்டி அவனோட நீடில் 7 மில்லிமீட்டர் போயிருக்கு. சரி ஓகே டே கிரிவினே நான் இப்ப என்னடா பண்ணட்டும் அப்படின்ட்டு ஒரு மாதிரி பிளஷ் ஆயிட்டு கத்துறாங்க. ஹீரோவும் நீங்க எல்லாம் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் இப்ப இந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை பர்ஃபார்ம் பண்ண போறேன். பட் எனக்கு முன்னாடி ரிவா நேக்கடா இருக்கிறதுனால தான் என்னால கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ண முடியல அப்படிங்கிறான். நைடாவும் டே அதெல்லாம் ஒண்ணு நீ கவலைப்பட வேண்டாம், டென்ட்டுக்குள்ள தானே இருக்காங்க, அதனால நீ பர்ஃபார்ம் பண்ற வழியை மட்டும் பாடுற அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் எலிசபெத் நீ அவங்கள ஸ்டெடியா ஹோல்டு பண்ணிக்கோ அப்படிங்கிறான். அவளும் ஓகேங்கிறா. ஹீரோவும் ஓகே அப்படின்ட்டு அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை பர்ஃபார்ம் பண்ண ஆரம்பிச்சிட்டான். அப்புறம் வெளியில அந்த கிரீஃப்த் ஓவனே நம்ம ஜான்ஸ் எல்லாம் ஒரே டென்ஷன்ல இருக்காங்க. அப்ப கிரீஃப்த்தும் யோ ஓவனே கிரிவினை நம்பி ரிவாவை விட்டு வந்திருக்கோம்ல, அவங்க உயிருக்கு எந்த ஆபத்தும் வராதா அப்படின்னு கேக்குறாரு. அந்த ஓவனும் நீங்க கவலைப்பட வேண்டாம், அவன் என்ன பண்ணனா அப்படின்னாலும் அவனால இங்க இருந்து தப்பிச்சு போக முடியாது அப்படிங்கிறான். ஜான்ஸும் அவங்க பேசுறது அரையும் குறையுமா கேட்டு ஓனும் இல்ல இல்ல என் கதை முடியுது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அப்ப ஹீரோவும் என்னடா சத்தம், கொஞ்சம் அமைதியே இருங்கடா அப்படின்ட்டு வெளியே வரான். அந்த ஓவனும் டே முட்டாளே இங்க என்னடா பண்ற, ரொம்ப நேரம்லாம் ஹைனஸ்னால வெயிட் பண்ண முடியாது, சோ சீக்கிரமா அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை பர்ஃபார்ம் பண்ற வழியை பாடுறா அப்படின்னு கத்துறான். ஹீரோவும் டே கொஞ்சம் அடங்குடா, நான் ஆல்ரெடி அதை முடிச்சிட்டேன் அப்படிங்கிறான். அடுத்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல அந்த கிரீஃப்த்தும் என்னது அதுக்குள்ள முடிஞ்சான்னு கேக்குறாரு. ஹீரோவும் ஆமாங்கிறான். அப்ப ஓவன் வெறியாவத பார்த்த ஜான்ஸும் இல்ல இல்ல இவ்வளவு சீக்கிரமா கிரிவின் இதை கம்ப்ளீட் பண்ணிட்டானா, ஒருவேளை இவன் எங்களை வச்சு விளையாண்டுட்டு இருக்கானா, ஒரு நிமிஷம் நான் இதை யோசிக்கவே இல்ல, ஒருவேளை கிரிவின்னு பிரின்சஸ கொன்னுட்டானா, இல்ல இல்ல அப்படி மட்டும் நடந்துட கூடாது, இல்லனா நான் செத்தேன் அப்படின்னு கதறிக்கிட்டு இருக்கான். அந்த ஓவனும் பொறுத்தது போதும் பொங்கி இல்லடா எரிமலை அப்படிங்கிற மாதிரி டே கிரிவினே என்ன தைரியம் இருந்தா பிரின்சஸோட லைஃப்ல விளையாண்டுட்டு இருப்ப, இன்னைக்கு நீ என்னதான் அந்த ராபர்ட்டோட கையில இருந்து தப்பிச்சு வந்தாலும் நான் உன்னை கொல்லாம விட மாட்டேன் அப்படின்னு ஹீரோ அடிக்க வரான். அப்ப நைடா குறுக்குல வந்து மிஸ்டர் ஓவன் இது கிரேட்ஃபுல்லா முடிஞ்சிருச்சு, இப்ப நம்ம பிரின்சஸ் சேஃபா இருக்காங்க அப்படிங்கிறாங்க. அங்க இருந்தவனுங்களும் என்னது இது உண்மையா அப்படின்னு ஷாக் ஆயிட்டு அந்த ஓவனும் நைடா உண்மைதான் சொல்றீங்களா இல்ல ஜோக் ஏதாவது பண்றீங்களான்னு கேக்குறான். அப்ப அந்த கிரீஃப்த்தும் சரி நான் உள்ள போய் செக் பண்றேன் அப்படின்ட்டு போயிட்டு இல்ல இது அமேசிங் அப்படின்னு கத்துறாரு. அந்த ஓவனும் என்னது அப்படின்னு ஷாக் ஆகுறான். அங்க இருந்தவனுங்களும் உண்மையாவா அப்படின்ட்டு எட்டி பார்த்துட்டு இல்ல இதுக்கு வாய்ப்பே இல்ல, இந்த பொடி பையன் நம்ம ரிவாவோட பர்மனன்ட் இன்மெரிடியன்ஸ் டிசீஸையே வெறும் ஒரு சில நிமிஷத்திலேயே கியூர் பண்ணிட்டான், உண்மையிலேயே நீ யாரு தாண்டா சாமி அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஜான்ஸும் ஒரு வழியா நான் இனிமே சாக மாட்டேன் அப்படின்னு பெருமூச்சு விடுறான். அப்ப அந்த ஓவனும் அது வந்து எப்படி இருந்தாலும் இவ்வளவு சீக்கிரமா அந்த டிவைன் அக்குபஞ்சர் மெத்தடை பர்ஃபார்ம் பண்ணி கம்ப்ளீட் பண்ண முடியாது இல்ல, அதனாலதான் ஒருவேளை நீ பொய் சொல்றியோன்னு நான் நினைச்சனே அப்படின்னு சிரிக்கிறாரு. ஹீரோவும் டே முட்டாள் ஓவனே அங்க இருந்ததே மொத்தம் 18 அக்குபஞ்சர் நீடில்ஸ் மட்டும்தான், உனக்கு இன்னும் இது சிம்பிளா புரியணும் அப்படின்னா நான் உன்னை ஒரு 18 டைம் உன்னோட கண்ணத்திலேயே பலாருன்னு அரைஞ்சேன் அப்படின்னா அதுக்கு எவ்வளவு டைம் எடுத்துக்குன்னு நினைக்கிற, நீ என்னதான் கோட் சீஃப் ரிஃபைனராகவே இருந்தாலும் இல்ல இல்ல நீ ஒரு கோட் சீஃப் ரிஃபைனரா இருந்துகிட்டே இந்த மாதிரி முட்டாள்தனமான கேள்விலாம் கேட்கலாமாடா அப்படின்னு கத்துறான். அங்க இருந்தவனுங்களும் இல்ல நம்ம கிரிவினே ஒரு கோட் சீஃப் ரிஃபைனர் கிட்ட இந்த அளவுக்கு பைத்தியக்காரத்தனமா பேசிட்டு இருக்கானா, இங்க என்னடா நடக்குது அப்படின்னு ஷாக் ஆயிட்டு நம்ம ஜான்ஸ்லாம் ஐயா சாமி அவனுக்கும் எனக்கும் எந்த சம்மந்தமும் இல்ல, தயவு செஞ்சு என்ன உயிரோட விட்டுருங்க அப்படின்னு கதறான். அந்த ஓவன்லாம் இதை கேட்டு உறைஞ்சு போயிட்டு என்னது ஸ்டூபிட்னு ஒருத்தன் என்ன சொல்றானா, இல்ல இது என்ன ஃபீலிங் ரொம்பவே ஸ்ட்ரேஞ்சா இருக்கு, இந்த டைம் நான் ஆக்சுவலா கோவம் தான் பட்டிருக்கணும், ஆனா எனக்கு கோவமே வரல, இது நான் அப்படியே சின்ன வயசுல என்னோட மாஸ்டர் என்ன திட்டின மாதிரியே இருக்கு அப்படின்ட்டு டே நீ என்ன ஸ்டூபிட்னா சொன்ன அப்படிங்கிறாரு. ஹீரோவும் ஆமா நீ ஸ்டூபிட் இல்லாம என்ன அறிவாளியான்னு கேக்குறான். நைடாவும் டே கிரிவினே இந்த மாதிரி முட்டாள்தனமா பேசுறதை நிறுத்திட்டு மிஸ்டர் ஓவன் கிட்ட தயவு செஞ்சு மன்னிப்பு கேளுடா அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் என்னது மன்னிப்பா, போயும் இவன் கிட்ட நான் மன்னிப்பு கேட்கணுமா, சரி ஓகே எப்ப இவனால ஏர்ல டிவைன் அக்குபஞ்சர் மெத்தட இல்ல அக்குபஞ்சர் மெத்தட பர்ஃபார்ம் பண்ண முடியுதோ அப்ப என்கிட்ட சொல்லி அனுப்புங்க, நானே வந்து காலில் விழுந்து மன்னிப்பு கேட்டு போறேன் அப்படிங்கிறான். நைடாவும் என்னடா முட்டாள்தனமா பேசிட்டு போறிய அப்படின்னு ஷாக் ஆயிட்டு மிஸ்டர் ஓவன் என்னோட ஸ்டூடெண்ட்டை தயவு செஞ்சு மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாங்க. அந்த ஓவனும் மத்தவங்களுக்கு வேணா நான் ரொம்ப ஜீனியஸ் மாதிரி தெரியலாம், ஆனா ஆக்சுவலி அவன் சொல்றது உண்மைதான் அப்படின்ட்டு சரி ஓகே அதான் பிரின்சஸ் இப்ப கியூர் ஆயிட்டாங்கல்ல அதனால எல்லாம் இங்கிருந்து கிளம்புங்க, நான் கொஞ்ச நாள் இங்கேயே வெயிட் பண்ணி பிரின்சஸோட கண்டிஷன் செக் பண்ணிட்டு அவங்கள கூட்டிட்டு வரேன் அப்படிங்கிறான். அப்ப அவனுங்களும் ஓகேன்ட்டு கிளம்புறாங்க. நம்ம நைடாவும் ஆர்டி அப்புறம் வாட்சனோட சட்டையை பிடிச்சிக்கிட்டு நீங்க 2 பேரும் என் கூட வரணும் அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் எதுக்காகடா இருக்கும் அப்படின்னு ஷாக் ஆகுறானுங்க. அப்புறமேட்டுக்கு கல்வாடா ஸ்ட்ரீட்ல நம்ம நைடாவும் டேய் நீங்க 2 பேரும் தான் கிரிவின் கூட ரொம்ப க்ளோஸ் ஆயிருக்கீங்க, அவன் இப்ப ரீசெண்டா ரொம்பவே சேஞ்ச் ஆயிட்டான், எப்படின்னா அவனோட கல்டிவேஷன் டிராஸ்டிக்கா இம்ப்ரூவ் ஆயிருக்கு, அது மட்டும் இல்லாம அவனோட மெடிக்கல் ஸ்கில்ஸ் அமேசிங்கா இருக்கு, அவனால எப்படி இது எல்லாத்தையும் ரொம்பவே ஷார்ட் டைம்ல கத்துக்க முடிஞ்சிச்சு, இதுக்கான பதில நீங்க சொல்லியே ஆகணும், எனக்கு தெரியாதுன்னு மட்டும் சொன்னீங்க மவனுங்களா நானே உங்க கதையை முடிச்சிருவேன், நீங்க என்னதான் அவன் லோ ப்ரொஃபைல மெயின்டைன் பண்ணிட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாலும் அதுக்கெல்லாம் வாய்ப்பே இல்ல, உங்களுக்கு கண்டிப்பா ஏதாவது ஒரு சில சின்ன சேஞ்சஸ் தெரிஞ்சிருக்க
தெரியறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் அப்படி என்னடா சின்ன சேஞ்சஸ் இருக்க போகுது அப்படின்ட்டு, அது வந்து டீச்சர் உங்களுக்கு எல்லாம் தெரிஞ்ச அளவுக்கு நம்ம கிரிவின் வந்து எல்லாத்தையும் ஹெல்ப் கேட்டுக்கிட்டு ரொம்பவே புள்ளி ஆயிட்டு இருந்தவனு தான் தெரியும். ஆனா ஆக்சுவலி அவன் நம்மளோட ரொம்பவே ஸ்ட்ராங்கானவன் அப்படிங்கிறான். நைடாவும் எனக்கு தெரிஞ்சு அவன் லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்றதுக்குலாம் வாய்ப்பு இல்லை. ஏன்னா அந்த மாதிரி லோ ப்ரொஃபைலை மெயின்டைன் பண்ணிக்கிட்டு வால்டன் ஃபேமிலியில அவனால எப்படி சர்வே ஆயிருக்க முடியும் அப்படிங்கிறாங்க. அவனுங்களும் நீங்க இப்ப என்னதான் சொல்ல வரீங்க அப்படின்னு ஷாக்லயே கேக்குறானுங்க. நைடாவும் அந்த வால்டன் ஃபேமிலியில இருக்க எல்லாருமே அவனை ஒரு லூசரா தான் பார்த்தாங்க. அதனாலேயே அவனுக்கு நிறைய பிரச்சனைகள் வந்துச்சு. அதில் ஒண்ணுதான் அவனோட கல்டிவேஷனுக்கு தேவையான ரிசோர்சஸ் எல்லாம் ஸ்டாப் பண்ணது. அப்படி இருந்துமே அவனால இவ்வளவு நாள் சர்வே ஆயிருக்க முடியும் அப்படிங்கிறத என்னால நம்ப முடியல. அவனுக்கு பேக்கப்க்கு ஏதாவது இருந்திருக்கிறதுக்கு கூட வாய்ப்பு இருக்கு. எனக்கு தெரிஞ்ச அந்த வால்டன் ஃபேமிலியில நம்ம எல்லாத்துக்குமே தெரியாத ஒரு பெரிய மர்மம் ஒன்று மறைஞ்சிட்டு இருக்கு. அதை நம்ம சீக்கிரம் கண்டுபிடிக்கணும் அப்படிங்கிறாங்க. ஹார்டியும் கிரிவினோட கிராண்ட் ஃபாதர், அதான் இந்த கண்ட்ரியோட கிராண்ட் டியூக், அவரு இன்னும் அவரோட கல்டிவேஷனை கம்ப்ளீட் பண்ணிட்டு வர கிடையாது. அதனால இப்ப அவனோட ஃபேமிலி சம்பந்தப்பட்ட எல்லாத்தையுமே அந்த பட்லரான லாரி தான் பார்த்துட்டு இருக்காங்க. அப்புறம் அவனோட ஃபாதரும் இந்த ஃப்ளையிங் டிராகன் குரூப்போட ஜெனரல், அவரும் நார்த் வெஸ்டோட ஃப்ரண்டியரை கார்ட் பண்ணிட்டு இருக்காரு. ஸோ ப்ராபபிளி அவராலையும் இந்த வால்டன் ஃபேமிலியை இப்போதைக்கு கண்ட்ரோல் பண்ண முடியாது. அப்புறம் நாங்க கேள்விப்பட்ட வரைக்கும் ஒரு சில ரூமர்ஸ்ல இந்த வால்டன் ஃபேமிலியோட மொத்த கண்ட்ரோலுமே அந்த பட்லர் லாரி கிட்ட தான் இருக்கான். ஆனா அது உண்மையா பொய்யான்னு நமக்கு தெரியாது அப்படிங்கிறான். அப்ப வாட்சனும் கிராண்ட் டியூக் என்னதான் அவரோட கல்டிவேஷனை ஃபோக்கஸ் பண்ண போயிருந்தாரு அப்படின்னாலும் இந்த லாரி கிட்ட எப்படி அந்த ஃபேமிலியோட ஃபுல் கண்ட்ரோலையும் கொடுத்துருக்க முடியும். இப்ப நம்ம வால்டன் என்னதான் அமேசிங்கான திங்ஸை காட்டணும் அப்படின்னாலும் அந்த லாரியோட கண்ட்ரோல்ல இருக்க ஒரு சில எல்டர்ஸ் கண்டிப்பா கிரிவினுக்கு ஏதாவது பிரச்சனை கொடுக்கறதுக்கு வாய்ப்பு இருக்கு. அவனால எப்படி இதெல்லாத்தையும் மேனேஜ் பண்ண முடியும் அப்படின்னு கேட்கறான். நைடாவும் என்னதான் கிரிவினுக்கு இவ்வளவு பிரச்சனைகளே இருந்தாலும் ப்ராபபிளி அவனுக்கு பின்னாடி ஏதோ ஒரு பெரிய கை இருக்குது. அதனால தான் அவனால இப்ப சர்வே ஆயிட்டே இருக்க முடியுதுன்னு நினைக்கிறேன். ஏன்னா இந்த டிவைன் அக்குபஞ்சர் அப்புறம் இல்யூஷரி இம்பல்ஸ் டெக்னிக் இதுவே அவனுக்கு பின்னாடி ஒருத்தங்க இருக்காங்க அப்படிங்கிறதுக்கான பெஸ்ட் ப்ரூஃப் தான். இருந்தாலுமே அந்த வால்டன் ஃபேமிலியில ஏற்படக்கூடிய பிரச்சனையினால இந்த கண்ட்ரி கூட அஃபெக்ட் ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்கு அப்படின்னு நினைக்கிறாங்க. ஹார்டியும் நாங்க அந்த லாரியை சுத்தமா வெறுக்கிறோம். கண்டிப்பா நாங்க வாட்சனுக்கு பக்கபலமா இருந்து அவனுக்கு எப்பவுமே சப்போர்ட் பண்ணுவோம் அப்படிங்கிறான். வாட்சனும் ஆமா நம்ம கிராண்ட் டியூக் அப்புறம் ஃப்ளையிங் டிராகன் ஜெனரல் அவங்களோட சபார்டினேட்ஸ் கூட அந்த லாரியை வெறுக்கணும். நாங்க கண்டிப்பா வால்டன் பின்னாடி ஒரு சப்போர்ட்டா இருப்போம் அப்படிங்கிறான். ஹார்டியும் மிஸ் நைடா வால்டனுக்கும் அந்த லாரிக்கும் ஏதாவது பிரச்சனை வந்துச்சு அப்படின்னா நீங்க யாரு பக்கம் இருப்பீங்கன்னு கேக்குறான். நைடாவும் அது வந்து அப்படின்னு யோசிச்சுட்டு நான் ஸ்கேர்டு கார்ட்ஸோட கமாண்டர், நாங்க எல்லாம் கண்டிப்பா மெஜஸ்டி சொல்ற ஆர்டர் மட்டும் தான் ஃபாலோ பண்ணணும். பட் இருந்தாலும் கிரிவின் என்னோட ஸ்டூடெண்ட், அவன் தான் என்னோட ஃபர்ஸ்ட் பிரையாரிட்டி அப்படிங்கிறாங்க. ஹீரோவும் தும்பிட்டு எவன்டா அது என்ன நினைக்கிறது இல்ல ஒருவேளை எனக்கு கோல்டு பிடிச்சிருச்சான்னு பாக்குறான். அப்ப எலிசபெத்தும் மிஸ்டர் வால்டன் நீங்க வந்து என்னோட பிரதரை செக் பண்ணி அவனுக்கு ஹெல்ப் பண்ண முடியுமான்னு கேக்குறாங்க. ஹீரோவும் ஒருவேளை இப்ப வந்த தும்பலுக்கு காரணம் நீதானா, என்ன நீதான் நினைச்சான்னு கேக்குறான். அப்புறம் இதோட இந்த எபிசோட் முடிஞ்சு போச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நாம அடுத்த வீடியோல பார்க்கலாம்.